அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன். தினமொரு திருக்குறள் 27வது அதிகாரம் தவம் 269வது திருக்குறள். கூற்றம் குறித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்கு. அப்படின்னா யமன் கூட அப்படி கடந்து போயிடுவானா சீண்டாம. யாருக்கு அப்படின்னா தவத்தின் ஆற்றல் மிகுந்தவருக்கு. அது எப்படி உண்மையா? எல்லாருக்குமே மரணம் வரதானே செய்யுது. அப்படின்னா பாரதி அவனுடைய ஞான செருக்கில் சொல்லுகிற வார்த்தை அது. ஒரு விஷயத்தை நான் முழுமையாக நம்புகிறவள். என்ன அப்படின்னா, பெரிய ஞானமான ஒரு சொல்லோ ஒரு வார்த்தையோ ஒரு வாக்கியமோ ஒரு கவிஞனோ அல்லது எழுத்தாளனோ எழுதுகிற போது அல்லது பேசுகிற போது அவனுடைய நாக்கின் வழியாக பிரபஞ்சம் சொல்லுகிறது என்பதை நான் நம்பக்கூடியவள். அவனுடைய எழுத்தின் வழியாக இந்த பிரபஞ்சம் உணர்த்துகிறது என்பதை நான் நம்பக்கூடியவள். ஆக பாரதியினுடைய வாக்கு அந்த இறையின் வாக்காக நான் எடுத்துக்கொள்வேன். பாரதி சொல்லுகிறான், அவனுடைய ஞான செருக்கி நான் சொல்லுகிறான், காலா என் காலருகே வாடா, உயிர் போகிறதுங்கிற பயம் கிடையாது, வந்து எடுத்துகிட்டு போ, காலுக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லுகிறான். அது ஞானத்தின் செருக்கு, இறையை உணர்ந்த ஞானியின் செருக்கு. அது வித்யா கர்வம் அப்படின்ற ஒரு வார்த்தை உண்டு. எனக்கு பிடித்தமான ஒரு வார்த்தை வித்யா கர்வம் அப்படிம்பாங்க. வித்யா கர்வம் அப்படின்னா வித்யா கர்வம் அந்த கல்வியின் மூலமாக ஞானத்தின் மூலமாக ஒருவருக்கு வரக்கூடிய கர்வம். அந்த கர்வத்தை கூட ஞானிக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த காலத்தில் தீட்சை கொடுத்த குருவானவர்கள் அந்த சீடன் உண்மையானவே ஞானம் அடைஞ்சிட்டனா ஒரு குருவாயிலிருந்து இவன் ஒரு ஞானிங்கிற ஒரு வார்த்தை வரவே வராதான். அவன் எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும் சரி, என்ன செஞ்சிட்டாலும் சரி பாராட்ட மாட்டாங்களாம். ஏன் அப்படின்னா அகங்காரம் வந்துடக்கூடாது. அப்பா நான் நினச்சதை நான் அடைஞ்சிட்டேங்கிற ஒரு எண்ணம் வந்து அது கூட கர்வம் ஆயிடும். வித்யா கர்வம் கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த வார்த்தை அழகாக இருக்குது. வித்யா கர்வம் அப்படின்னா படிப்பவருக்கே உண்டான ஒரு சொத்து. அது தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். அந்த ஒரு கர்வம் அழகானது தானே. அந்த கர்வம் கூட வேண்டாம் சொல்லக்கூடியது தான் இந்த தவம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.